வீட்டுக்கடையா? ஆ வேணாமா? ஆ நானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எப்போவுமே எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாகும். நான் சீக்கிரம் எந்திரிப்பேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பேன். இப்போ 8:45 பஸ்ஸு அப்படின்னா 7:30, 7:45, 8 மணி கூட ஆகும். ஒரு நாளைக்கு 6 மணிக்கே கூட எந்திரிச்சிருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 மணி போல் தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த மழை பெஞ்ச கிளைமேட்டுக்கு எந்திரிக்கவே மனசு வர மாட்டேங்குது. அது நைட்டு கூட கொஞ்சம் லேட் ஆகுது. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தூக்கம் வருது. எப்படியோ முட்டியும் போது எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு, நான் எப்போவுமே வீடியோ எடுக்கிறதுனாலையும் சரி, ஃபஸ்ட்லாம் தலையெல்லாம் சீவ மாட்டேன். இப்போ வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்ல, அதனால் கொஞ்சம் தலையெல்லாம் சீவி ரெடி ஆயிடுவேன். டீ எப்பவும் போல் வழக்கமாக சூடு பண்ணி குடித்தாச்சு. பிஸ்கட் தம்பி பாப்பாவுக்கு அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க வேணான்னு வச்சிட்டாங்க. அதனால் அதை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே பார்த்தேன், நெல்லிக்காய் என் கண்ணில் தட்டுப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ரெகுலராகலாம் ஜூஸ் குடிக்க மாட்டேன். இருந்துச்சு அப்படின்னா குடிச்சிக்குவே, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். சரி, இன்றைக்கி இந்த நெல்லிக்காவையாவது ஜூஸ் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த நெல்லிக்காவை எடுத்தேன். 3 நெல்லிக்காய் எடுத்தேன். கடைசியில் 2 தான் கட் பண்ணி போட்டேன். அதில் கொஞ்சம் இஞ்சி, நான் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த 3மே சேர்த்து தான் எப்போவுமே ஜூஸ் ரெடி பண்ணுவேன். இது எப்படி சொல்கிறது, இது எங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்காக இல்லை. இப்போ நான் டீ குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு கிளம்புறதுனால ஜூஸ் இப்போ குடிக்கல. கடையில் போய் குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போல்லாம் எதுவுமே சாப்பிட தோணாது. கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு அந்த டீன்னு சொல்லி ஒருத்தர் விற்றுட்டு வருவார், ஹிந்திக்காரர். அவர் பார்த்தனே எனக்கு டீ குடிக்கணும் போல தோணும். அதெல்லாம் அந்த பழக்கத்தில் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அதுக்கு பதில் இது குடிச்சிக்கலாம்ல. ஜூஸ் போட்டு முடிச்சுட்டு குளித்து கிளம்பி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு தலை சீவி முடிச்சிட்டாலே எனக்கு நான் கிளம்பி முடித்த மாதிரி. எப்போவுமே கொஞ்சம் சிக்கெடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். தலையெல்லாம் பின்னுனதுமே அம்மா சாப்பாடு வச்சுருந்தாங்க. நைட்டு வச்சு புளி சட்னி இருந்துச்சு. கொஞ்சம் மாவு இருந்ததுனால எனக்கு மட்டும் ஒரு 2 தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு 2 தோசை ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் எப்படி சொல்கிறது, காலையில் நேரம் அப்படின்னா கொஞ்சம் அறக்க பறக்க தான் இருக்கும். ஃபஸ்ட்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன். இப்போ அதுக்கு பதிலாக பான்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 செகண்ட், ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி தான் கொஞ்சம் 5 நிமிஷம் ரெடி ஆகுவேன். ஒரு நாளைக்கு பவுடர் கூட அடிக்காமல் கிளம்பி ஓடி வந்துடுவேன். பவுட்ரு பெரிய டப்பாலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குட்டீஸுக்கெல்லாம் குட்டி காலி பண்ணிடுது. அதனால் குட்டி டப்பாவே வாங்கிக்கிறது. எட்டாமல் வச்சுருந்தாலும் அவங்க நமக்கு மேலே பிளான் பண்ணி ஸ்டூல் போட்டு ஏறி அதை எடுத்துடுறாங்க. கடைசியில் அது வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் சின்ன சின்ன டப்பாவே வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. அவசரத்துக்கு தேடும்போது தான் துண்டு கிடைக்காது. அந்த பவுடர் பஃப்பில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏதோ கையில் கிடைக்கிற தூக்கி தேய்ச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சு ஃபைனலாக பொட்டு தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளாக் கலர் பொட்டும் குட்டி ஒரு கல் பொட்டு வைப்பேன். அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பொட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் நான் அந்த பொட்டை வைக்கிறதே விட்டுட்டேன். இப்போ ஒரு குட்டி கல் வச்ச மாதிரி மெரூன் கலரில் போட்டு அது கொஞ்சம் கல் வச்ச மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக எடுத்து காமிக்கும். அதனால் இப்போ அந்த பொட்டு தான் வைக்கிறது. குட்டியாக ஒரு சந்தன பேஸ்ட் வச்சுருவேன். சூப்பராக இருக்கும். என்னோடய மேக்கப் அவ்வளோதான்.
நீ ஃபைனலாக வந்து சால் குத்திட்டு பூ இருந்துச்சு அப்படின்னா குத்துவேன், இல்லைன்னா பிளாஸ்டிக் ரோஸ் இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். சாலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இதை தான் மேட்ச் பண்ணி போட்டுட்ருந்தேன், மறந்த வாக்கில் அதையே எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஒயிட் டு பிளாக் பேண்ட்டு ஒயிட் சால் வந்து பேர் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு அப்போதைக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நான் வந்து பேர் பண்ணி போட்டுக்குவேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு டியூட்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லன்ச் வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே தோசை சுட்டு வச்சுருந்தேன்ல, அது வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சு. கடைசியில் பாப்பா வந்து பால்வாடியில் விட்டுட்டு அப்படியே நானும் கிளம்பிடுவேன். வேடிக்கை தான், ஒரே வேடிக்கை தான். இது வந்து நான் வர்ற வழியில் வந்து இந்த தென்னந்தோப்புலாம் இருக்குது. இந்த தென்னந்தோப்புலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணும், அப்படியே குழுன்னு இருக்கும் இந்த தென்னந்தோப்பு. கம்முன்னு போய் ஒரு கட்டளை எடுத்துகிட்டு போய் போட்டு படுத்து தூங்கிடலாமான்னு தோணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தென்னந்தோப்பு. இன்றைக்கி ரயில்வே கேட் போட்டாங்க. இந்த ட்ரெயினில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயினில். அதுவும் எங்கள் ஊர்லேருந்து பழனிக்கு போயிருக்கேன். கடைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். அதில் ஒரு குட்டி ஒர்க் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு கடையில் ஃபுல் ஒர்க்கும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்லாம் முடிஞ்சு திருப்பி அதே ரிட்டன் பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். எப்போவும் போல் அவ்வளோதான், இன்றைக்கி டே வந்து முடிஞ்சு. இதுதான் என்னோடய ஒரு நாள் ஃபுல் டே ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான அண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். எனக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.